அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. கணவன் மனைவி பிரச்சனையில் புரிந்து கொள்ளுதலும் அவசியம், தெரிந்து கொள்ளுவதும் அவசியம். இது இரண்டும் தவிர்க்கும் பட்சத்தில் தான் பல சிக்கல்கள் உருவாகின்றது. அப்போ எப்படி புரிஞ்சு கொள்ளலாம், எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்னு பார்க்கலாம். அப்போ புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது உணர்ச்சி சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்குது, இது செஞ்சால் கோபம் வரும், இது செய்யலைன்னா சந்தோஷம் வரும் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் 2 பேர்த்துக்குமே தெரிஞ்சிருந்தால் இந்த புரிதல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையில் பொருளாதார சூழல் என்ன, வாழ்க்கை சூழல் என்ன, அவங்க பழக்க வழக்கம் என்ன, குடும்ப சூழல் என்ன, உறவினர்கள் சூழல் என்ன, எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுதல். இந்த இரண்டையும் தவிர்க்கும் பட்சத்தில் ஏற்படுவது தான் முரண்பாடுகள். அப்போது ஒரு வாழ்க்கை சிக்கல் ஏற்படுதுன்னா அந்த வாழ்க்கை சிக்கலை தெரிஞ்சுக்கிட்டு புரிந்து கொள்ளாமல் இருந்தோம்னா அது உணர்ச்சி சார்ந்த பிரச்சனையாக மாறிடும். இதுக்கு தீர்வே இருக்காது. அப்போது தெரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுதலும் வேணும். அதே மாதிரி அடுத்தது, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சிக்கலில் புரிஞ்சுக்கிட்டீங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நம்மளுக்குள்ள சங்கடங்கள் இருக்குது, நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சிகள் வரணும், நம்மளுக்கு இதெல்லாம் தேவை இருக்குதுன்னு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் புரிஞ்சதை தெரிஞ்சுக்காமல் செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது உங்களுக்கு செயல் சார்ந்த, நடத்தை சார்ந்த பிரச்சனையாக மாறிடும். அப்போ தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அறிவு சார்ந்தது, புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மனம் சார்ந்தது. அப்போது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அறிவே மனம். அறிவு இருந்தால் தான் மனம் இயங்கும். மனம் இயங்கணும்னா அறிவு செயல்படணும். அறிவை சேகரித்து வச்சுக்கிட்டு செயல்படாமல் இருந்தால் அது யாருக்குமே பயனற்றதாக இருக்காது. அது இருந்தும் இல்லைதான் அர்த்தமாகிடும். அப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுதுன்னா தெரிதல், புரிதல் அங்கு செயல்படுத்தினால், செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால், செயல்முறைக்கு கொண்டு வந்தால், செயல் நடத்தைக்கு கொண்டு வந்தால், செயல் நடத்தையில் ஏற்படும் பாதிப்பை மறுசீரமைத்தால் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ முடியும். கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் உள்ள பகுப்பாய்வின் மூலமாக இவர்களின் நடத்தை, அறிவு சார்ந்த எண்ணங்களை மறுசீரமைக்கவும் புதுப்பிக்கவும் ஃபேமிலி வெல்னஸ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில்.